Hi friends, welcome to TNPSC General Studies. So, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 2012 ல நடந்த ஒரு TNPSC क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். So, வாங்க வீடியோக்குள்ள போலாம். So, first question வந்து என்ன அப்படினா கால வரிசைப்படி எழுதுக arrange in chronological order. So, இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. So, A படி பார்த்தோம் அப்படினா first வந்து எது வரும்? P வெங்கட்ராமன் and second வந்து டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, third வந்து யார் அப்படினா KR நாராயணன் and லாஸ்டா வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம். Second question, கீழ்கண்டவற்றுள் தொழில் வளர்ச்சி மற்றும் நிதியுதவி என்ற துறையின் கீழ் வராத நிறுவனம் எது? Among the following which is not related to industrial development and finance. So, இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் D ITC. Third one, பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் வராத எண்ணெய் நிறுவனம் கீழ்கண்டவற்றுள் எது? Which of the following oil companies is not a public sector company அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் D வந்து ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட். Fourth question, கீழ்கண்டவைகளில் எவை பிரதமரின் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கையாளப்படுகிறது? Which of the following funds are operated directly from the Prime Minister's office? ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C both 1 and 2, அதாவது ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? The Prime Minister's National Relief Fund and also National Defense Fund. பிரதமரின் தேசிய நிவாரண நிதி மற்றும் தேசிய பாதுகாப்பு நிதி இந்த ரெண்டுமே பிரதமரின் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கையாளப்படுகிறது. Fifth question, சுவாசித்தலுக்கு பயன்படும் நிறமி ஹீமோகுளோபின். இது இரத்த சிவப்பு அணுக்களில் காணப்படுகிறது. அத்தகைய நிறமியற்ற இரத்த பெற்ற விலங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹீமோகுளோபின் இஸ் அ பிக்மெண்ட் யூஸ்ஃபுல் டு டிரான்ஸ்போர்ட் gases. They are present in RBC. Identify the animal which has blood without pigments. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் D காக்ரோச், அதாவது கரப்பான் பூச்சி. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் A கரெக்டு. ஸோ நம்ம மேட்ச் பண்ணலாமா? ஆறுகள் அது தோன்றும் இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மகாநதி. ஸோ மகாநதிக்கு ஆன்சர் வந்து அமர்கண்டகா. அண்ட் B வந்து பெரியார். ஸோ பெரியார் வந்து காடமாம் ஹில்ஸா. கோதாவரி. ஸோ கோதாவரி வந்து என்ன அப்படின்னா நாசிக் குன்றுகள். அண்ட் D கிருஷ்ணா வந்து மகாபலீஸ்வரர் மலை. ஓகேவா? நெக்ஸ்ட் எகெயின் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசீஸ் அண்ட் எதனால் காஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. ஸோ காலரா வந்து எதனால் காஸ் ஆகுது அப்படின்னா பாக்டீரியா. அண்ட் ஆஃப்ரிக்கா தூக்க வியாதி, ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா புரோட்டோசோவா. மார்பு சளி இது வந்து வைரஸ்னால் வருது. பொடுகு அதாவது டாண்ட்ரஃப் இது எதனால் வருது அப்படின்னா பூஞ்சை அதாவது ஃபங்கை. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் அதிக காற்றாலை உள்ள மாவட்டங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் B தூத்துக்குடி, கன்னியாகுமரி அண்ட் திருநெல்வேலி. 9th one, சந்திராயன் 1 உடன் தொடர்புடைய சில அமைப்புகள் கீழே குறிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் எது தவறானது என்பதை குறிப்பிடுக. The name of the organization which are associated in the Chandrayaan 1 mission are given below. Identify the wrong one கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் D ONGC அப்படின்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்த கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் அதாவது அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எது கரெக்டு அப்படின்ட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசர்ஷன், பிளானட் சாட்டர்ன் when put in water it would float. Reason, the planet Saturn has a specific gravity less than 1. ஸோ இது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே வந்து கரெக்டு. போத் A and R are true and R is the correct explanation of A. ஸோ தமிழில் வந்து பாருங்கள், சாட்டர்ன் அப்படின்னா சனிக்கோள். ஸோ சனிக்கோள் வந்து தண்ணீரில் போடும்போது மிதக்கும், அது வந்து ட்ரூ. ஸோ எதனால் மிதக்குது அப்படின்னா சனிக்கோளின் ஒப்படர்த்தி அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒன்றை விட குறைவு. ஸோ அதனால் அது வந்து மிதக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ட்ரூ. வீட்டில் பயன்படுத்தப்படும் 40 வாட் குழல் விளக்குக்கு எவ்வளவு மின்னோட்டம் செலவிடப்படுகிறது? How much current is consumed for a tube light which has 40 watt for domestic uses? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் A 0.2 ஆம்பியர். இந்தியாவில் தும்பா புவி நடுவரே ராக்கெட் ஏவுதளம் எங்குள்ளது? ஸோ இந்தியாவில் தும்பா புவி நடுவரே ராக்கெட் ஏவுதளம் எங்குள்ளது? Tumba Equatorial Rocket Launching Station was established at which place in India? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஓகேவா? சாரி ஆப்ஷன் C வந்து என்னென்னா 4 ஒன்லி, அதாவது ட்ரிவாண்டம் தான் கரெக்டான ஆன்சர். தும்பா ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரம்.
கீழ்காணும் வரிகளில் எது நேர்முக வரி அல்ல என்பதை குறிப்பிடுக. among the following taxes which is not considered as a direct tax. ஸோ direct tax எது இல்லை அப்படின்னா ஆப்ஷன் பி சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி. எகெயின் வந்து லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ சி படி பார்த்தோம் அப்படின்னா கோல்டு கோலார் ஒர்க்கர்ஸ் involved in culinary activities. gold collar workers, not cola, gold collar workers involved in culinary activities. B white collar workers involved in quaternary activities. red collar workers involved in primary activities and blue collar workers involved in secondary activities. ஸோ இதை தமிழில் வாசிப்போம். தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள். ஸோ தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள் வந்து 5ஆம் நிலை தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள். அப்புறமா வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள். ஸோ வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள் வந்து 4ஆம் நிலை தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள். சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள் வந்து அடிப்படை தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள். நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள் வந்து 2ஆம் நிலை தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் முதலாக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை தொடங்கியவர். இன் இந்தியா த ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் வாஸ் ஸ்டார்டட் பை ஆப்ஷன் பி லார்டு கர்சன் பிரபு. அடுத்த கொஸ்டின் அசர்ஷன் அண்ட் ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். assertion வந்து என்னது? The partition of Bengal in 1905 provided a spark for the rise of extremism in the Indian national movement. Reason, Curzon's real motive were to divide the Hindus and Muslims in Bengal and to break the growth of Bengal nationalism. So assertion and reason ரெண்டுமே true and R is not the correct explanation for the option A. Okay, assertion Aக்கு வந்து R கரெக்டான explanation கிடையாது. ஆனால் ரெண்டுமே வந்து true தான். ஆனால் reason வந்து கரெக்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ தமிழை பார்ப்போம். கூற்று, இந்திய தேசிய இயக்கத்தில் கர்சன் பிரபுவின் 1905ஆம் ஆண்டின் வங்க பிரிவினை தீவிரவாதத்துக்கு உடனடி காரணமாக அமைந்தது. ரீசன், வங்காளத்தில் இருந்து இந்துக்களை முஸ்லிம்களையும் பிளவுபடுத்தி வங்காளத்தின் தேசிய ஒற்றுமையை சீர்குலைப்பதே கர்சனின் உண்மையான நோக்கமாகும். ஸோ ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே வந்து கரெக்ட். பட் ஆர் என்பது ஏக்கு வந்து சரியான ஒரு விளக்கம் அல்ல. எந்த வரியில் வரி நிகழ்வும் வரி சுமையும் ஒருவர் மீதே விடுகிறது? In which tax the incidence and impact is on one and the same person? Answer option A, income tax, வருமான வரி. கால வரிசைப்படி எழுதுக. ஸோ நம்ம க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி நம்ம என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ டி படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எது வரும்னா ரிக் வேதம், அதுக்கப்புறமா யஜூர், அதுக்கப்புறமா சாம அதர்வனா. ரிக், யஜூர், சாம அதர்வனா. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 5 year பிளான். ஸோ ஃபஸ்ட்டு 5 year பிளானுக்கு ஆன்சர் வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு 5 year பிளான் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். செகண்ட் 5 year பிளான் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட். தேர்டு 5 year பிளான் செல்ஃப் சஃபிஷியன்சி. தேர்டு 5 year பிளான் வந்து என்னது? செல்ஃப் சஃபிஷியன்சி. ஃபோர்த்து 5 year பிளான் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஸோ தமிழில் முதல் 5 ஆண்டு திட்டம். ஸோ முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து என்னென்னா வேளாண்மை வளர்ச்சி. 2ஆம் 5 ஆண்டு திட்டம் கனரக தொழில் வளர்ச்சி. 3ஆம் 5 ஆண்டு திட்டம் தன்னிறைவு பெறுதல் செல்ஃப் சஃபிஷியன்சி. 4ஆம் 5 ஆண்டு திட்டம் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி. அடுத்த கொஸ்டின், எகெயின் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஹெச்ஜே பாபா வந்து அட்டாமிக் எனர்ஜி. எஸ்எஸ் பாட்நகர் வந்து சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். டிஎஸ் கோத்தாரி இவர் வந்து டிஃபென்ஸ் சயின்ஸ் ஆர்கனைசேஷன். விக்ரம் சாராபாய் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ தமிழில் வாசிப்போம். ஹெச்ஜே பாபா இது வந்து என்ன அப்படின்னா அணுசக்தி துறை.
எஸ் பட்நாகர் அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கழகம், டிஎஸ் கோத்தாரி பாதுகாப்பு அறிவியல் நிறுவனம், விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். கீழ்கண்டவைகளை கால முறைப்படி வரிசைப்படுத்தி எழுதுக. எகெயின் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ அதுபடி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் பீரியட், அப்புறமா மீசோலித்திக் பீரியட், தென் நியோலித்திக் பீரியட் அண்ட் லாஸ்ட்டாக சால்கோலித்திக் பீரியட். ஓகேவா? ஸோ தமிழில் வந்து ஃபர்ஸ்ட்டு பழைய கற்காலம், அதுக்கப்புறமா வந்து இடைக்கற்காலம், நெக்ஸ்ட்டு புதிய கற்காலம் அண்ட் லாஸ்ட்டாக செப்பு காலம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. Consider the following statements. The Atomic Energy Commission was set up under the chairmanship of Homi J. Bhabha to formulate a policy for all atomic energy activities in the country. In 1956, India's first nuclear reactor in Trombay near Bombay began to function. So, ரெண்டுமே வந்து correct. So, answer வந்து option C, both 1 and 2. அணுசக்தி ஆணையம் ஹோமி ஜே பாபா என்பவர் தலைமையில் நிறுவப்பட்டது. நாட்டில் மேற்கொள்ளப்படும் அணுசக்தி நடவடிக்கைகள் குறித்து கொள்கையை இது வகிக்கிறது. 1956 முதலாவது அணுசக்தி நிலையம் பம்பாய்க்கு அருகில் உள்ள ட்ராம்பேயில் அமைக்கப்பட்டு நடைபெறுகிறது. ஸோ ரெண்டுமே கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1 and 2 நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து தியாகராஜ செட்டி. தேவதாசி சிஸ்டம் வந்து டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. வைக்கம் ஹீரோ ஈவே ராமசாமி பெரியார். நெக்ஸ்ட் வீர தமிழன்னு டாக்டர் எஸ் தர்மம்பாள். அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை, எது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஷ்வா டெல்லி அது வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ பேஷ்வா பூனே. 25th கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட். அது வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஈவேரா, அதாவது பெரியார் ஈவேரா, அது வந்து தப்பு. ஓகேவா? 26th கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது. ஸோ எது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, அபினவ் பாரத். இது வந்து சாவர்கர் பிரதர்ஸ், அபினவ் பாரத் சங்கம், சாவர்கர் சகோதரர்கள். 27 கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை, இன்கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க எது. ஆப்ஷன் டி, 4th Regiment ரோஸ் இன் ரிவால்ட் எகெயின்ஸ்ட் கர்னல் ஃபோர்ப்ஸ். 4ஆம் படைப்பிரிவு கிளர்ச்சியில் ஈடுபட்டது கர்னல் ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ அது வந்து தப்பு. மற்றபடி இருக்கிறது எல்லாமே வந்து கரெக்ட். ஓகேவா? நியூ ஆர்மி ரெகுலேஷன், வேலூர் மியூட்னி, சர் ஜான் கேடாக் கமாண்டர் இன் சீஃப், லார்ட் வில்லியம் பெண்டிக் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். அடுத்த கொஸ்டின் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வி ஹாவ் டு மேட்ச் இட். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி படி அசாம் வந்து ஜூம், ஒரிசா வந்து பொடு, ஆந்திர பிரதேஷ் வந்து மாஷன், கேரளா வந்து போனம். ஸோ அசாம் வந்து ஜூம், ஒரிசா வந்து என்ன அப்படின்னா பொடு, ஆந்திர பிரதேஷ் மாஷன் அண்ட் கேரளா வந்து போனம். லிஸ்ட் 1 and 2 கணினி தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி வந்து என்னன்னு பார்ப்போம். ப்ரெசன்ட் டே. ஸோ ப்ரெசன்ட் டே வந்து 5th generation. ஃபர்ஸ்ட் வந்து வால்வ்ஸ், அப்புறமா செகண்ட் வந்து டிரான்சிஸ்டர், தேர்ட் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ இதில் பாருங்கள், தற்போதைய தலைமுறை வந்து என்ன அப்படின்னா 5ஆம் தலைமுறை. முதலாவது வந்து என்ன அப்படின்னா வால்வுகள் அண்ட் இரண்டாவது வந்து சி வந்து என்னது டிரான்சிஸ்டர்ஸ். மூன்றாவது வந்து என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த மின்கற்றை, அதாவது இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. அடிப்பகுதியில் வெட்டிய பின் மீண்டும் வளரும் முறைக்கு ரோட்டான் என்று பெயர். இது எப்பயிரில் செய்யப்படுகிறது. Which is the correct statement? Rattoning is the process followed in the cultivation of. அடிப்பகுதியை வெட்டிய பின் மீண்டும் வளரும் முறைக்கு என்ன நேம் வந்து சொல்லியிருக்காங்க, ரெட்டூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த பயிரில் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்னு பார்க்கும்போது கரும்பு. ஸோ அது மட்டும்தான் ரெட்டூனிங் ப்ராசஸ் நடக்குது.
அடுத்து லிஸ்ட் 1 and 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எகெயின் we have to match it. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ சி படி தார். ஸோ தார் வந்து எங்கே இருக்குது? இந்தியா. அட்டகாமா, ஸோ இது வந்து ட்ரையஸ்ட் டெசர்ட். ஓகேவா, அட்டகாமா டெசர்ட்டு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சைல். அப்புறமா சாஹேல், சாஹேல் வந்து ஆஃப்ரிக்கா. கோபி டெசர்ட் வந்து சைனா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கோள் பாதையில் மிக வேகமாக சுற்றும் கோள் புதன். மெர்க்குரி ஹாஸ் தி ஃபாஸ்டஸ்ட் ஆர்பிட்டல் மோஷன். அடுத்து, செவ்வாய் சூரியனை ஒரு முறை சுற்றி வர 687 நாட்கள் தேவைப்படுகிறது. மார்ஸ் requires 687 days to complete one revolution. சனிக்கோள் சூரியனிடமிருந்து 5வது இடத்தில் அமைந்துள்ளது. Saturn is the 5th planet from the sun. ஸோ இதில் வந்து எது சரி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 1 and 2. அடுத்தது வந்து எகெயின் லிஸ்ட் 1 and லிஸ்ட் 2 வந்து நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வேலூர். ஸோ வேலூர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஏலகிரி ஹில்ஸ். வேலூர் ஏலகிரி ஹில்ஸ். அப்புறமா நாமக்கல் வந்து கொல்லி ஹில்ஸு. விழுப்புரம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கல்வராயன் ஹில்ஸ். திருவண்ணாமலை வந்து ஜிஞ்சி, அதாவது செஞ்சி ஹில்ஸ். செஞ்சி கோட்டை மாதிரி இருக்கு, செஞ்சி மலை. ஸோ வேலூர் வந்து எங்கே இருக்குது? ஏலகிரி மலை. நாமக்கல் வந்து கொல்லிமலை. விழுப்புரம் வந்து கல்வராயன் மலை. திருவண்ணாமலை செஞ்சி மலை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எது சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் மூலம் தேர்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வடக்கிலிருந்து வீசும் பின்னடையும் பருவக்காற்று புவியின் சுழற்சியினால் திசை மாறி வடமேற்காக வீசுகிறது. இதை பின்னடையும் பருவக்காற்று என்பர். அதாவது இன் இந்தியா the winds that blow from north get deflected and comes from the northwest. These winds are known as retreating monsoon. அடுத்து, வடக்கிலிருந்து வீசும் பின்னடையும் பருவக்காற்று புவியின் சுழற்சியினால் திசை மாறி வடகிழக்காக வீசுகிறது. இதை பின்னடையும் பருவக்காற்று என்பர். இன் இந்தியா the wind that blows from the north get deflected and come from the north east. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்த் வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட். அடுத்தது, these winds are known as retreating monsoon. ஸோ retreating monsoon இருக்கு இல்லையா, நார்த் ஈஸ்ட் மன்சூனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா retreating monsoon அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து எது? ஆப்ஷன் பி 2 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. இமாத்ரி தொடருக்கும் ஷிவாலிக் தொடருக்கும் இடையில் அமைந்துள்ளது ஹிமாச்சல் தொடர். மலைகளுக்கு இடையே இயற்கையாகவே அமைந்த பாதை கணவாய் எனப்படும். So consider the following statement. Himachal lies between Himatri and Shivalik ranges. Passes or the natural gaps across the mountains. Passes அப்படின்னா கணவாய். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி both 1 and 2. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. we have to match again. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியாவில் என்ன இருக்கும்? கங்காரூஸ். அப்புறமா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சீப்ரா. யுரேஷியா வந்து ஹார்சஸ். நார்த் அமெரிக்கா வந்து பைசன்ஸ். ஸோ தமிழில் பாருங்கள், ஆஸ்திரேலியா கங்காரு. தென் ஆஃப்ரிக்கா. ஸோ தென் ஆஃப்ரிக்கா அப்படின்னா என்னது? அங்கே வந்து சீப்ராஸ் இல்லையா, ஸோ அது வந்து வரி குதிரை. யுரேஷியா வந்து ஹார்சஸ் பார்த்தோம், காட்டு குதிரை. வட அமெரிக்கா வந்து காட்டெருமை. ஸோ காட்டெருமை அப்படின்னா பைசன்ஸ். நெக்ஸ்ட் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் தவிர மற்றது எல்லாமே பார்த்துடலாம். 41 பாருங்கள். மனித சிறுநீரகத்துடன் தொடர்புடைய நாளமில்லா சுரப்பி எது? விச் எண்டோக்ரைன் கிளாண்ட் இஸ் அட்டாச்டு டு கிட்னி? ஸோ எது அப்படின்னா ஆப்ஷன் டி அட்ரினல் கிளாண்ட். ஸோ அட்ரினல் கிளாண்ட் இஸ் அட்டாச்டு டு தி கிட்னி. அடுத்த கொஸ்டின், கண் லென்ஸின் ஒளி புகா தன்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. த ஒப்பாக்னஸ் ஆஃப் த லென்ஸ் ஆஃப் த ஐ இஸ் நோன் அஸ் ஆப்ஷன் பி கேட்ராக்ட், கண்புரை. 43rd, தேனில் காணப்படும் சரியான மூலப்பொருட்கள் யாவை? ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் காம்போசிஷன் ஆஃப் ஹனி. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுகர், சர்க்கரை. மினரல், தாது உப்புக்கள். போலன், மகரந்தத்தூள். லாஸ்ட்டாக வந்து விட்டாமின்.
44th கொஸ்டின், மரபியல் குறைபாடு நோய்களை அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் தடுக்க உதவும் முறை. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஜெர்ம் செல் ஜீன் தெரப்பி. Inheritance of genetic defects to children can be prevented by germ cell gene therapy. அதாவது சுடுசெல் ஜீன் சிகிச்சை முறை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. இதில் வந்து எது சரி ஆர் தவறு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கணும். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ரிமூவல் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் வெஜிடேஷன் would affect both land and water ecosystem. செகண்ட் ஒன், தேர் வில் பி லாட் ஆஃப் ஃபுட் ஃபார் ஆர்கானிசம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட், செகண்ட் ஒன் வந்து ராங். ஓகேவா? ஸோ தமிழில் பாருங்கள், மரங்களை வெட்டுவதால் சூழ் மண்டலம், நீர் மற்றும் நில வாழிடம் பாதிக்கப்படுகிறது. உயிரிகளுக்கு அதிக உணவு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன் தப்பு. நெக்ஸ்ட், கார்கினை லென்ஸினால் நோக்கும் போது பல அறைகளாக தெரிகின்றன. இந்த நிகழ்ச்சி மூலம் தாவரங்கள் பல செல்களால் ஆனவை என்று கண்டறிந்தவர். த பாட்டில் லிட் மேட் அப் ஆஃப் கார்க் இஸ் வியூட் வித் த ஹெல்ப் ஆஃப் லென்ஸ். There are many chambers in it. This observation by Dash lead to the discovery of cell. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ராபர்ட் ஹூக். ஸோ இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் 47th கொஸ்டின், ஒளிச்சேர்க்கை நடைபெற தேவையான முக்கிய மூலப்பொருட்கள் யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 and 2. அதாவது சன்லைட், குளோரோஃபில், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர். சூரிய ஒளி, பசுங்கணிகம், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 and லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எகெயின் யூ ஹாவ் டு மேட்ச் இட். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ பிரிஞ்சால் வந்து என்ன அப்படின்னா பெர்ரி. ஆப்பிள் வந்து போம். பி வந்து லெக்யூம். லேடிஸ் ஃபிங்கர், செப்டிசிடர் கேப்சியூல். ஸோ இதில் வந்து தமிழில் பாருங்கள், கத்திரி வந்து பெர்ரி, ஆப்பிள் வந்து போம், பட்டாணி லெக்யூம், வெண்டை அரைவெடி கனி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சுவாச தளப்பொருட்கள் என்பன, அதாவது ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ராட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1, 2 and 3. அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? ஸோ 54th கொஸ்டின், அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையில் அலுமினியத்தின் பங்கு. த ரோல் ஆஃப் அலுமினியம் இன் அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் ஈஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரெடியூசிங் ஏஜென்ட். தமிழில் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், அலுமினோ வெப்ப ஒடுக்கம். ஸோ வெப்ப ஒடுக்கம் அப்படிங்கிறனால ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஒடுக்கி. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. எகெயின் வி ஹாவ் டு என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? ஃபைன்லி டிவைடட் நிக்கல், அது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஃபைன்லி டிவைடட் நிக்கல் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ தமிழில் வாசிக்கிறேன். நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல், அது வந்து என்ன அப்படின்னா ஒடுக்க வினை காரணி. அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆக்சிஜனேட்டி. எலக்ட்ரான் இழத்தல் வந்து ஆக்சிஜனேட்டம். எலக்ட்ரான் ஏற்றல் வந்து ஒடுக்கம். ஸோ இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. ஃபைனலி டிவைடட் நிக்கல் வந்து என்ன அப்படின்னா reduction. Acidified potassium dichromate வந்து oxidizing agent. Loss of electron வந்து oxidation. Gain of electron வந்து என்ன அப்படின்னா reducing agent. Sorry, ஆப்ஷன் சி இல்லையா? ஸோ நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். அதாவது ஃபைனலி டிவைடட் நிக்கல் வந்து என்ன அப்படின்னா, தமிழில் வசதி எனக்கு மறந்து போயிடுச்சு. ஃபைனலி டிவைடட் நிக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட். மறக்காதீங்க, நிக்கல் வந்து ஒரு ஃபைனலி டிவைடட் பண்ண நிக்கல் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். அதுக்கப்புறமா அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிடேஷன்.
அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரெடக்ஷன். ஸோ அது வந்து மாற்றிக்காதீங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரெடக்ஷன். அப்புறமா பசுந்தாள் உரம் கீழ்காண்பவற்றுள் எதிலிருந்து பெறப்படுகிறது? green manures can be obtained from which of the following? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சன் ஹெம்ப் அண்ட் கிளஸ்டர் பீன், அதாவது சணப்பை மற்றும் கொத்தவரை. இதில் இருந்தால் வந்து என்னென்னா பசுந்தாள் உரம் வந்து கிடைக்கிது, க்ரீன் மேனுவர்ஸ் வந்து கிடைக்கிது. எங்கேருந்து? சன் ஹெம்ப் அதாவது சணப்பை அப்படின்னு சொன்னாங்க, அண்ட் ஆல்சோ கிளஸ்டர் பீன் கொத்தவரை. அடுத்த கொஸ்டின், மின்முலாம் பூசுதல் என்பது ஓர் உலோகத்தின் பரப்பின் மீது மற்றொரு உலோகத்தினை மின்னார் பகுப்பு மூலம் பூசப்படுதல் ஆகும். ஒரு வெள்ளிக்கரண்டியின் மீது தங்கத்தினை மின்முலாம் பூசுதல் முறையில் வெள்ளிக்கரண்டி டேஷாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஸோ இங்கிலீஷில் வாசிக்கிறேன். எலக்ட்ரோபிளேட்டிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் ஒன் மெட்டல் ஓவர் தி அதர் மெட்டல் பை எலக்ட்ரோலைசிஸ். இன் தி எலக்ட்ரோபிளேட்டிங் ஆஃப் சில்வர் ஸ்பூன் வித் கோல்டு, த சில்வர் ஸ்பூன் மஸ்ட் பி டேக்கன் அஸ் cathode. ஸோ இந்த எலக்ட்ரோபிளேட்டிங் ஆஃப் சில்வர் ஸ்பூன் வித் கோல்டு, அதுக்கு வந்து நம்ம சில்வர் ஸ்பூனை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கேதோட், அதாவது எதிர்மின்வாய். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்ந்து எது சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்க. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட்? ஸோ இதில் வந்து ஆப்ஷன் சி மட்டும்தான் வந்து கரெக்ட். ஸோ அதாவது சி அப்படின்னா 2 alone இஸ் கரெக்ட். 2 alone அப்படிங்கிறது வந்து டூரிங் ஆக்சிடேஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒன்று கன்ஃபியூஸ் ஆகி பார்த்தோம் இல்லையா? ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா என்னென்னா ரெடக்ஷன். ஓகேவா? ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ் டூரிங் ஆக்சிடேஷன். ஸோ 2 மட்டும்தான் வந்து கரெக்டு. அதாவது ஆக்சிஜனேற்றத்தில் எலக்ட்ரான் இழத்தல் நடைபெறுகிறது. அடுத்தது, கீழ்காண்பவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது எது அப்படின்னா pH வேல்யூ SPL சோரன்சன். ஓகேவா? pH வேல்யூ SPL சோரன்சன், அது மட்டும்தான் கரெக்ட். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? ஸோ இதில் வந்து கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி, 8வது ஐந்தாண்டு திட்டம், 8th 5-year plan. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் லீடிங் டு அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பை 2000. 2000 முழு வேலை வாய்ப்பை சாதிக்கும் வேலையை உருவாக்குதல் தான் 8th 5-year plan. அடுத்த லிஸ்ட் 1 and 2 அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ பி படி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூ எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா. உமன் வாட்ச் வந்து நியூயார்க். யுனைடெட் நேஷன் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பாரிஸ். இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்து ரோம். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்து ரோம். ஸோ தமிழில் வாசிக்கிறேன். உலக சுகாதார நிறுவனம் ஜெனீவா. பெண்கள் காப்பகம் நியூயார்க். ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு வந்து பாரிஸ். பன்னாட்டு வேளாண்மை வளர்ச்சி நிதி ரோம். நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்வது. நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்வது. The chairman of the finance commission is appointed by option A, the president, குடியரசுத் தலைவர். கீழ்கண்ட பிரதம அமைச்சர்களே கால வரிசைப்படுத்துக. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து ப்ரைம் மினிஸ்டர்ஸை அரேஞ்ச் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கப்புறமா சரண் சிங், அண்ட் செகண்ட் வந்து யார் அப்படின்னா தேர்டாக வந்து வரவங்க விபி சிங், அண்ட் லாஸ்ட்டாக சந்திரசேகர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கப்புறமா சரண் சிங், நெக்ஸ்ட்டு விபி சிங், அண்ட் லாஸ்ட்டாக சந்திரசேகர். again 64th question assertion and reason வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the term ideology was coined by French scholar Tracy. The term ideology was coined by French scholar Tracy. Reason, ideology refers to a set of beliefs, conviction and ideals of the people. So இங்கே A and R வந்து true and R வந்து correct explanation of A. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தமிழில் வாசிக்கிறேன். பிரெஞ்சு அறிஞரான ட்ரேசி என்பவரால் கருத்தியல் சொல்லாக்கம் செய்யப்பட்டது ஐடியாலஜி. ஸோ ஐடியாலஜியோட டெஃபினிஷன், மக்களுடைய லட்சியங்கள், உறுதிப்பாடுகள், நம்பிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் ஆகியவற்றின் தொகுப்பினை கருத்தியல் குறிப்பிடுகிறது. ஸோ
இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பின் வருவனவற்றுள் இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவசியமான தகுதி அல்லாதது எது? which one of the following is not a qualification required to be the vice president of India? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, he must be able to speak, read and write in Hindi. ஸோ அது வந்து it is not a qualification of a president. ஸோ பிரசிடென்ட்டில் எலெக்ஷனில் நிற்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்படுவங்களுக்கு இந்த ஆப்ஷன் பி வந்து தேவையே கிடையாது. he must be able to speak, read and write in Hindi வந்து தேவைப்படாது. மற்றது எல்லாமே வேணும். he must be a citizen of India, he must have completed 35 years of age, he must be eligible for election as a member of Rajya Sabha. இதெல்லாமே கரெக்டாக, ஆனால் ஆப்ஷன் பி மட்டும் தப்பு. அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தும்? ஸோ கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி, த ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இன் இந்தியா வந்து யார் அப்படின்னா இந்திரா காந்தி. ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா இந்திரா காந்தி. அடுத்த கொஸ்டின், நுகர்வு என்ற பட்சத்தில் அபரிகரக என்பதின் பொருள், அதாவது இந்த கான்டெஸ்ட் ஆஃப் கன்சியூமரிசம் த டேர்ம் அபரிகிரஹா மீன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து எல்லாமேவே அனைத்தும் ஆல் ஆஃப் திஸ். ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டிங் அவர் வாண்ட்ஸ், அதாவது தேவைகளை கட்டுப்படுத்துதல். அடுத்து சாட்டிஸ்ஃபையிங் வித் மினிமம் நீட்ஸ், குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்தல். அண்ட் தேர்ட் ஒன் சாட்டிஸ்ஃபையிங் ஒன்லி வாட் இஸ் நெசசரி, எது தேவையோ அவற்றை மட்டும் பூர்த்தி செய்தல். ஸோ இதெல்லாமே வந்து அபரிகரா அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஓகேவா? எந்த மன்னனால் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது? கிங் ஹூ பில்ட் தி காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள்ஸ் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ராஜசிம்மன். ஸோ அதை வந்து ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே என்று பாடியவர் யார்? வேறொன்றறியேன் பராபரமே என்று பாடியவர் யார்? ஸோ ஹூ ஹேட் ரிட்டன் தி ஃபாலோயிங் லைன்ஸ்? எல்லோரும் இன்புற்று, தமிழில் தான் கொடுத்துருக்காங்க, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு பாடினது யார் அப்படின்னா தாயுமானவர். ஆப்ஷன் ஏ தாயுமானவர். விறகு இச்சொல்லில் எவ்வகை குற்றியலுகரம் இடம்பெற்றுள்ளது? ஸோ இதில் வந்து ஆப்ஷன் சி உயிர் தொடர் குற்றியலுகரம். ஸோ இதெல்லாமே தமிழில் வருது. ஓகே பார்ப்போம். 71 திருமுறைகளை தொகுத்தவர் யார்? ஹூ ஹேஸ் கம்பைல்டு திருமுறைகள் யார் அப்படின்னா நம்பி ஆண்டார் நம்பி. திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பி ஆண்டார் நம்பி. அடுத்த கொஸ்டின், ஐம்பெரும் காப்பியங்களில் 5 ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் எது? விச் லிட்ரேச்சர் டீல்ஸ் வித் தி 5 டிசிப்ளின்ஸ் டு பி ஃபாலோட் இன் லைஃப்? மணிமேகலை. ஸோ மணிமேகலை வந்து ஒரு புத்த காவியம். ஓகே, புத்த காப்பியம். ஸோ நெக்ஸ்ட்டு, இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஹூ இஸ் தி ஆதர் ஆஃப் இனியவை 40? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பூதன் சேந்தனார். பூதன் சேந்தனார் தான் கரெக்ட் ஆன்சர். இனியவை 40ஓட ஆசிரியர். புது கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பர்சன் காட் சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் புது கவிதை? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். தொல்காப்பியர் குறிப்பிடும் நகை அழுகை முதலான மெய்ப்பாடுகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 8. ஹவு மெனி ஹியூமன் எமோஷன்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் தொல்காப்பியர்? ஸோ எவ்வளோ ஹியூமன் எமோஷன்? 8. கீழ்வரும் தொடர்களில் பாரதியார் கூறாத தொடரை வந்து சுட்டுக. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பொயட்ரி லைன்ஸ் இஸ் நாட் ரிட்டன் பை பாரதியார்? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தமிழன் என்றொரு இனம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நாட் ரிட்டன் பை பாரதியார். மனிதர்களின் குணங்களில் கீழ் வருவனவற்றுள் எது மிகவும் உயர்ந்தது என்பதை குறிப்பிடுக. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ கிரேட் கேரக்டர் இன் ஹியூமன் பீயிங்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கொள்ளேன் என்றல். கொள்ளேன் என்றல். ஆங்கிலேயர் காலத்தில் திருவள்ளுவர் உருவில் தங்க நாணயம் வெளியிட்டவர் யார்? ஹூ ரிலீஸ்டு கோல்டு காயின் ஃபார் திருவள்ளுவர் இன் பிரிட்டிஷ் பீரியட் யார் அப்படின்னா எல்லீஸ். எல்லீஸ். சூஸ் தி ஆட் மேன் அவுட். பொருந்தாததை சுட்டுக. இதில் வந்து ஏபிசிடியில் வந்து ஆட் மேன் எது அப்படின்னா விடலை. ஆப்ஷன் சி விடலை.
அடுத்து கீழ்காணும் நூல்களுள் ஜெயகாந்தன் எழுதியது எது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் ரிட்டன் பை ஜெயகாந்தன்? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாரிஸுக்கு போ. பாரிஸுக்கு போ ஜெயகாந்தனோடது. ஒலிம்பிக் கொடியில் 5 கண்டங்களை குறிக்கும் வகையில் 5 வளையங்கள் உள்ளன. அவற்றில் எந்த 2 கண்டங்கள் இந்து சமுத்திரத்தை தொடவில்லை? Olympic flag contains 5 rings representing 5 continents. Which 2 continents do not touch Indian Ocean? எது அப்படின்னா ஆப்ஷன் டி, யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா. யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 பற்றி தவறான தகவலை தருகிறது? Which one of the following statement is incorrect regarding census 2011? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கைபேசி, கணினி மற்றும் இணையம் பயன்படுத்துவோர் பற்றிய தகவல் சேகரிக்கப்படவில்லை. இன்ஃபர்மேஷன் அபவுட் மொபைல், கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் யூசர்ஸ் ஆர் நாட் கலெக்டட். பின் வருபவர்களுள் 19வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? Who among the following has been appointed the chairman of 19th law commission? law commission அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நிதிக்குழு வராது, law commission. ஓகே, இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஜஸ்டிஸ் பிவி ரெட்டி. ஓகேவா, லா கமிஷன் 19வது நிதிக்குழு அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் வரும். ஸோ அது வராது. ஸோ இது வந்து லா கமிஷன். ஓகேவா, சட்டக்குழு வேணும்னா வச்சுக்கலாம் தமிழில். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஜஸ்டிஸ் பிவி ரெட்டி. பின் வருவனவற்றுள் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணி அல்லாதது எது? ஸோ இது விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆர்பிஐ? எது அப்படின்னா ஆப்ஷன் டி, இஷ்யூ கிரெடிட் டு இண்டிவிஜுவல்ஸ், தனி நபர்களுக்கு கடன் வழங்குதல். மனித உடலில் எதை பர்சனாலிட்டி ஹார்மோன் என்று அழைக்கிறோம்? ஆளுகை தன்மை. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் நோன் அஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன்? ஆப்ஷன் டி, தைராக்சின். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் மிகவும் குறுகிய கோள் எது? ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, ப்ளூட்டோ, அதாவது டார்க் பிளானட் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. இந்தியாவில் கிடைக்கும் முதன்மை ஆற்றல் மூலங்கள். ஸோ அவைலபிள் ப்ரைமரி எனர்ஜி சோர்சஸ் இன் இந்தியா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கோல் அண்ட் லிக்னைட், அப்புறமா ஆயில் அண்ட் கேஸ், எலக்ட்ரிசிட்டி. இதெல்லாமே வந்து கரெக்ட். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இந்தியாவில் கிடைக்கும் முதன்மை ஆற்றல் மூலங்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ இதில் வந்து தேர்ட் ஒன் மட்டும் வராது, எண்ணெய் மட்டும் வராது, மற்ற 3மே வரும். நிலக்கரி மற்றும் லிக்னைட், எண்ணெய் மற்றும் வாயு, அப்புறமா மின்சாரம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியானதை தேர்ந்தெடுக்க. பிக் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, லைட்னிங் போல்ட் இஸ் 3 times hotter than sun. ஓகேவா, எது அப்படின்னா லைட்னிங் போல்ட் அப்படின்னா மின்னல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சூரியனை விட 3 மடங்கு வெப்பமானது. அதுதான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், மனித உடலில் இயல்பான இரத்த குளுக்கோஸின் அளவு எது? நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து தெரியும் இல்லையா, 80 to 120 mg/100 ml. ஸோ ஆப்ஷன் ஏ, 80 to 120 mg/100 ml. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் 1 and 2 நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு, ஃபிஷன். ஸோ ஃபிஷன் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியா. பட்டிங், ஸோ பட்டிங் வந்து எங்கே அப்படின்னா ஈஸ்ட். ஃப்ராகமெண்டேஷன் வந்து ஆல்கே. பாலினேஷன் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ தமிழில் பார்த்துக்கோங்க, தமிழில் வந்து பிளத்தல். ஸோ பிளத்தல் வந்து பாக்டீரியா. மொட்டுகள், ஸோ மொட்டுகள் வந்து ஈஸ்ட். துண்டாதல் வந்து ஆல்கா. மகரந்த சேர்க்கை பூக்கும் தாவரங்கள். அடுத்த கொஸ்டின், லிஸ்ட் 1 and லிஸ்ட் 2 நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஹூ வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இது வந்து நம்ம ஃபுல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு என்பிசிபி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்எல்இபி வந்து நேஷ்னல் லெப்ரசி எராடிகேட்டிங் ப்ரோக்ராம். எம்ஏபி அப்படின்னா மேன் அண்ட் பயோஸ்பியா. ஓகேவா, ஸோ இதில் வந்து தமிழில் உள்ளவங்க நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஸோ ஹூ அப்படிங்கிறது உலக சுகாதார நிறுவனம். என்பிசிபி அப்படிங்கிறது தேசிய பார்வை நோய் கட்டுப்பாட்டு திட்டம். என்எல்இபி அப்படிங்கிறது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். எம்ஏபி அப்படின்னா மனிதனும் உயிர்கோளமும். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன சொன்னேன், ஆப்ஷன் சி.
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகம் உள்ள மாநிலத்தை குறிப்பிடுக. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கேரளா. அதாவது செக்ஸ் ரேஷியோ வந்து ஹையஸ்டாக இருக்கிறது 2011 சென்சஸில் கேரளா. லண்டனுக்கு சிறப்பு சேர்ப்பது லார்ட்ஸ், சென்னைக்கு சிறப்பு சேர்ப்பது சேப்பாக்கம், கொல்கத்தாவுக்கு சிறப்பு சேர்ப்பது ஈடன் கார்டன்ஸ் எனில் கிரீன் பார்க் எதற்கு சிறப்பு சேர்க்கிறது? இஃப் லார்ட்ஸ் இஸ் டு லண்டன், சேப்பாக் இஸ் டு சென்னை, ஈடன் கார்டன் இஸ் டு கொல்கத்தா, தென் கிரீன் பார்க் இஸ் டு எங்கே அப்படின்னா ஆப்ஷன் சி கான்பூர். அடுத்த கொஸ்டின், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கீழ்கண்டவாறு பயன்படுகிறது. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கேன் பி யூஸ்டு ஃபார் ஆப்ஷன் ஏ கிரியேட்டிங் சார்ட்ஸ், அதாவது வரைபடம் உருவாக்க. அடுத்த கொஸ்டின், புவிக்கும் சந்திரனுக்கும் இடையேயான ஈர்ப்பு விசையினால் உருவாவது விச் இஸ் காஸ்ட் பை தி கிராவிடேஷன் அட்ராக்ஷன் பிட்வீன் மூன் அண்ட் எர்த் எது அப்படின்னா ஆப்ஷன் பி டைட்ஸ். தமிழில் வந்து ஓதங்கள். தவறான இணை எது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஹாக்கி சாய்னா நேவால். ஸோ ஹாக்கி சாய்னா நேவால் வந்து தப்பு. களிமண் கலந்த நீரை தூய நீராக மாற்ற பயன்படுத்தப்படும் பொதுவான வேதிப்பொருள் எது? த காமன் கெமிக்கல் யூஸ்டு டு பியூரிஃபை மட்டி வாட்டர் டு ட்ரிங்கிங் வாட்டர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி பொட்டாஷ் ஆலம் சொல்லுவோம். அது வந்து படிகாரம் அப்படின்னு தமிழ். ஆப்ஷன் பி படிகாரம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. எகெயின் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி ஏ அண்ட் ஆர் வந்து கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன் வந்து என்னது? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் யூஸ்டு டு பியூரிஃபை வாட்டர். ரீசன், it is a membrane technology filtration method that removes many types of large molecules and ions by applying pressure to the solution on one side of a selective membrane. ஸோ இதில் வந்து ரெண்டுமே கரெக்டு. தமிழில் பாருங்கள். தலைகீழ் சவ்வூடு பரவல் நீரை தூய்மைப்படுத்துவதில் உதவுகிறது. காரணம், இது ஒரு சவ்வின் மூலம் நிகழும் தொழில்முறை வடிகட்டுதல் ஆகும். குறிப்பிட்ட சவ்வின் வழி அழுத்தம் செலுத்துவதால் மிக பெரிய அளவிலான மூலக்கூறுகள் மற்றும் அயனிகள் நீக்கப்படுகின்றன. ஸோ ஏ அண்ட் ஆர் வந்து கரெக்டு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. எகெயின் யூ ஹாவ் டு மேட்ச் இட். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. வாய்னே ரூனி அப்படிங்கிறது வந்து இங்கிலாந்து, கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து எங்கே அப்படின்னா நெதர்லாண்ட், மரடோனா அப்படிங்கிறவங்க அர்ஜென்டினா, அப்புறமா ரொனால்டின்ஹோ அப்படிங்கிறவங்க பிரேசில். ஓகேவா? ஸோ அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தமிழில் பாருங்கள். வெயின் ரூனி அப்படிங்கிறவங்க இங்கிலாந்து, கிறிஸ்டியன் ரொனால்டோ அப்படிங்கிறவங்க நெதர்லாண்ட், மரடோனா அர்ஜென்டினா, ரொனால்டின்ஹோ அப்படிங்கிறவங்க பிரேசில். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.